இயற்கையின் படைப்பில் ஒவ்வொன்றும் மிக மிக வித்தியாசங்களை சுமந்தது. என் உறவுகளே, பனைமரத்தின் பயன்களை கண்டோம். ஒவ்வொரு மரத்திற்கும் பயன்கள் உள்ளது. தன் உடலை மிக லாவகமாக பெரிதாக காட்டிக்கொண்டு தன் மேனியில் உருவாகும் இதமான பஞ்சை பல்வேறுபட்ட தடைகளுக்கு இதமாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் இந்த அழகான இளவன் பஞ்சுகள் மரம் இயற்கையின் கொடையில் இதுவும் பெரும் கொடை. காய்த்து வெடித்து இதம் கண்டு பறக்கும் அழகிய மரத்தின் இதமான பஞ்சுகள் பாருங்கள் என் உறவுகளே. இயற்கையின் விந்தைகள் இவைகள்தான். இயற்கைகள் ஒருபொழுதும் மனிதனுக்கு தீங்குகள் விளைவிப்பதில்லை. தன் மேனியில் எண்ணற்ற மரங்களையும் செடி கொடிகளையும் உற்பத்தி செய்து மனிதன் உபயோகப்படுத்தும் விதமாக இன்றளவும் செய்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் அதை அழகூற அனுபவிக்க வேண்டும் என்ற வரத்தால் மனிதனாய் பிறந்துள்ளோம் இந்த மண்பரப்பின் மீது. என் உறவுகளே, இயற்கை எல்லாம் நமக்கானதாக நாம் எண்ணினால், இதை நேசிக்க உங்கள் மனதுக்குள் சிறிதேனும் இடத்தை ஒதுக்கினால் சற்றே இயற்கைகள் அழிவிலிருந்து மாற்றப்படும், காக்கப்படும். என் உறவுகளே, இயற்கைகளில் விந்தைகள் எந்த செயற்கை அறிவாலும் உருவாக்கிவிட முடியாது. இதன் மருத்துவ குணங்கள், மகத்துவங்கள் இயற்கையால் மட்டுமே நிறைந்து இருப்பவைகள். என் உறவுகளே, இயற்கையை போல் உலகத்தில் ஒரு செயற்கை கூட உருவாக்கி ஜொலித்துவிட முடியாது. அது வெற்றி கண்டுவிட முடியாது. இயற்கை என்றும் இயற்கைதான். இயற்கையோடு சார்ந்த வாழ்நிலையை உங்களுக்குள் பழகிக்கொள்ளுங்கள். இயற்கை மிக அழகானது. அழகூற நம்மை வழிநடத்த அது பெரும்